கர்த்தருக்குள் பிரியமான குழுவில் அமர்ந்திருக்கிற அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை குழுவின் சார்பாக வாழ்த்துகிறோம். கடந்த நாளிலே நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே அவர்கள் ஜெயித்த பிற்பாடு அவர்கள் சந்தோஷத்துடன் கூடிய ஹல்லேலூயா என்று சொல்லக்கூடிய காரியத்திலே அவருடைய தேவனை தொழுது கொள்வதையும் அவர்கள் ஆர்ப்பரிக்கிறதையும் நாம் கடந்த நாளிலே பார்த்தோம். கர்த்தருடைய பிள்ளைகள் தொடர்ந்து உபத்திரவங்களும் துன்பங்களும் பாடுகளும் நிச்சயமாக அவர்கள் இந்த வேதனையாக காரியங்களை பாடுபட வேண்டும் என்பதை குறித்து நாம் அதிகமாக படித்தோம். சில மக்கள் நினைக்கிறாங்க தேவனுடைய பிள்ளைகள்னா கொலை செய்யப்பட மாட்டாங்க. அதுக்கு சில நேரங்களில் எப்தா கூட உதாரணம் காட்டுவாங்க. எப்தா அது ஒரு பெரிய பாடம். தேவன் அந்த கொல்லப்படுவதை விரும்ப மாட்டாரு அப்படின்னு சொல்லி சில மக்கள் யோசிப்பாங்க. ஆனால் அதுக்கான ஆதாரமாக இங்கே எதுவும் இல்லை. நிச்சயமாக தேவனுக்காக ஊழிய பணியில் ஈடுபடுகிற அநேகர் பாடுகளும் துன்பங்களும் நமக்கு நிச்சயமாக இருக்கு. அதிலே சில நேரங்களில் ஆத்துமாக்கள் கொல்லப்படுவார்கள் என்பதும் இருக்கிறது. கர்த்தருக்காக மரிப்பதும் இருக்கிறது. ஏன்னா வெளிப்படுத்தல் 6:11 நம்ம அப்படிதான் வாசிச்சோம். அப்பொழுது அவர்கள் இன்னும் ஏன் எங்களுக்காக தீர்ப்பு செய்யாமல் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் இப்படி ஒரு பதில் அளிக்கிறார். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாருங்க என்று அவங்களுக்கு பதில் சொல்லப்பட்டது. அப்படியான தேவனுடைய திட்டத்தில் இன்னும் அநேகர் அவருக்காக மரிப்பது அங்கே நடக்க வேண்டும் என்று ஒரு காரியமானது அங்கே இருக்கிறது. நம்ம சாகணும்ன்ற தேவன் விரும்பல, ஆனா தேவனுக்காக இந்த வேலை இப்படிதான் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கிறத தேவன் வச்சிருக்காரு. பாவத்திற்கு விரோதமா ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக எதிர்த்து நிற்க வேண்டுமானா தேவனுக்காக மரிக்கிற வரைக்கும் நாம அப்படி பணியாற்றணும் அப்படிங்கிறது தேவனுடைய திட்டமா இருக்கு. இதுல மாம்ச ரீதியான யுத்தம் நம்ம செய்யக்கூடாது என்பதையும் நாம் படித்தோம். அதுல யாக்கோபுல 5ஆம் அதிகாரம் 10-11 தேவனுடைய தீர்க்கதரிசிகளை அவங்க துன்பப்படுத்தி இருக்காங்க. ஆனா அதை நீங்க திஷ்டாந்தமா வச்சுக்கங்கன்றார். அப்படி அது அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் நமக்கு நடைபெறும் அப்படிங்கறத நம்முடைய எதிர்பார்ப்பு நிச்சயமாக இருக்கணும். நம்ம அடிபட மாட்டோம், கொல்லப்பட மாட்டோம், காப்பாற்றவும் படுவோம். தேவைப்பட்டால் நம்ம இந்த விதமான கட்டத்து வரைக்கும் தேவன் கொண்டு போவாரு அப்படிங்கிறது நம்ம இருக்கணும். இரக்கமும் சிலருக்கு கிடைச்சிருக்கிறது. ஏன்னா யாக்கோபு 5:6 படிச்ச நீதிமானை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள், அவன் உங்களோட எதிர்த்து நிற்கவில்லை. மாம்ச ரீதியாக நம்ம எதிர்த்து நிற்கவோ அல்லது போராட்டம் பண்ணவோ தேவன் நமக்கு அனுமதி தரல. விரைந்து அவங்க ஓடி தெரிஞ்சிருக்காங்க. தாவீது கூட நிறைய நேரங்களில் ஓடி இருக்காரு. இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் சொல்லும்போது மனுஷகுமாரன் வருவதற்குள்ளாக நீங்க இஸ்ரவேலுடைய பட்டணங்களை எல்லாம் சுற்றி முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம். சரீரத்தில் கொலை செய்யப்படுவோம் என்பதற்காக பாவத்திற்கு விரோதமாக போராடாம இருந்து நம்ம பயப்படலாமா? ஐயோ நம்மளை கொன்றுவாங்களே அப்படி மறுதளிக்கிற மக்களும் இருப்பாங்க, வரும். இதெல்லாம் நம்ம காலங்களில் நம்ம பார்க்கலாம். நம்ம பார்க்காம கூட அதுக்கு முன்னாடியே மரித்து போயிடலாம். கர்த்தருக்குமானால் ஜீவனோடு இருப்போமானால் நாம் மற்றவங்களை சொல்வதை விட நாம் உறுதியா இருக்கிறோமா என்று தேவன்கிட்ட நம்ம கேட்டுக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னாங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இப்போ பலம் அங்கிருந்தா வரணுங்கிறதுக்காக நம்ம
நிச்சயமாக அவற்றை ஒவ்வொரு நாளும் கேட்கணும். நாமளும் நெருக்கி வரும்போது பயப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சரீரத்தில் இயேசுவானவர் மரிக்கணும் என்று பேசிட்டே வந்தாங்க, அதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொன்னாங்க. ஆனால் நெருக்கி வரும்போது பயமும் திகிலும் வந்துச்சு. ஒருவேளை அது மாம்ச இதுக்காக இருந்திருக்க வாய்ப்பா என்று எனக்கு தெரியல. ஆனால் சரீரத்தில் ரத்தமும் வேர்வை வந்துடுச்சு. பெரும்பாலும் அவருடைய ஜெபத்தை பார்த்தீங்கன்னா பாவம் செய்து மரித்து விடக்கூடாது என்பதை நோக்கி அவருடைய ஜெபம் பெரும்பாலும் இருந்தது. பாருங்க, அப்ப நம்ம பூமிக்குரிய சரீரம் நமக்கு பயப்படலாம், ஆனா ஆவிக்குரிய மரணம் நாம் அடைந்து விடக்கூடாது என்பதுல நம்ம தொடர்ந்து தேவன்கிட்ட கேட்கணும். ஏன்னா எபிரேயர் 5 அதுக்கு நல்ல பதில் சொல்லுது. மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி பயபக்தி நிமித்தம் ஜெபம் கேட்கப்பட்டு என்று ஒரு வார்த்தை இருக்கு. பாருங்கள், மாம்சத்தில் இருந்த நாட்களில் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அப்போ அநேக நேரங்களில் இந்த விதமாக பூமிக்குரிய மரணத்திற்காக அல்ல, ஆவிக்குரிய வகையிலே நாம் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து மரித்து விடுவோம் என்ற பெரிய ஓலம் அங்கே இருந்திருக்கிறது அவருக்கு. பாருங்க, அப்ப நாம கூட ஒவ்வொரு நேரங்களும் இந்த விதமான வாய்ப்பு நமக்கு வரும்போது தேவனுக்கு விரோதமா பாவம் செய்து நாம ஆவிக்குரிய மரணம் அடையாதபடிக்கு நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட வாய்ப்பு நமக்கும் வரும், அவருக்கும் வந்தது, நமக்கு வரும் என்பதுல நமக்கு முன்னே அது இருக்கிறது. அவரோடு பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பாடுகள் என்பது அதிகமாக தெரியும், அதிகமாக சொல்ல தேவையில்லை. ஆனாலும் தனக்கென்று ஒரு பாடு வரும்போது பின்வாங்குகிற பிள்ளைகளாகவும் தோற்று போற பிள்ளைகளாகவும் அநேக மக்கள் இருந்திருக்கிறதே நீங்க பார்க்க முடியும். உதாரணமா இஸ்ரவேல் மக்கள் அத்தனை லட்சம் பேர் தோத்து போனாங்க, சாகடிக்கப்பட்டாங்க. இது நமக்கு ஆச்சரியப்படும்படி இல்லை, இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் படிக்கும் போது சிலர் தான் அங்க இருந்திருக்கிறாங்க. ஏன்னா மற்ற 7:13 சிலர் தான் இருப்பாங்கன்னு சொல்லுது. பவுலுக்கு துன்பம் வந்த போது எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ போதிக்கப்பட்ட போதும் போதனையை அறிந்த பொழுதும் இந்த பாடுகளும் துன்பங்களும் நமக்கு வரும்போது திகில் வரும், பயம். அப்போ அது மாம்ச ரீதியான ஒரு பயம் வந்து தேவையற்ற ஒன்றா இருக்கும். சில மக்கள் தைரியமா சாவை எதிர்கொண்டிருக்கிறாங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் படிச்சோம்னா அவங்களாம் யாரும் மாம்சத்திற்காக பயந்தது மாதிரி தெரியல. ஆவிக்குரிய ரீதியில பாவம் செய்யாதபடி தங்களை பாதுகாத்து செத்து போகவும் ஆயத்தமா இருந்திருக்காங்க. பிறகு தேவன் அதற்கான பதிலீடாக சில காரியங்களையும் அவங்களுக்காக செஞ்சிருக்கிறாங்க. இப்போ கர்த்தர் சித்தமானால் நாம் எந்த அளவுக்கு தேவன் நம்மளை கொண்டு போவாரு அப்படிங்கிறத நம்ம ஆயத்தமா தான் எதிர்பார்த்து இருக்கணும். ஏன்னா மத்தேயு 23:35 படித்தோம், நீதிமானின் நாகிய ஆபேலின் ரத்தம் முதல் தேவாலயத்து பலிபீடத்துக்கு நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் ரத்தம் வரைக்கும் பூமியில சிந்தப்பட்ட நீதிமான்களின் ரத்தப்பழி எல்லாம் உங்கள் மேல் வரும் சொல்லி. அப்போ சில மக்கள் நம்ம கொலை செய்ய காத்துக்கிட்டு இருக்காங்க. நாமோ தேவனுக்கு விரோதமா பாவம் செய்யாதபடி நம்ம ஜெபிக்கிறதுல கவனமா இருக்கணும். இப்போ கொல்லப்பட மாட்டோம் என்பது எல்லா நேரத்திலும் வாக்கு தத்தம் அல்ல, அவருக்காக கொல்லப்படுவோம் என்பது வாக்கு தத்தம். அப்போ நம்ம கடைசியில் இங்கே நிப்பாட்டோம்னா இந்த ஆண்டுக்கான வாக்கு தத்தம் அப்படின்னு சொல்லி போட்டு, அப்போ இந்த மாதிரிலாம் போடுவாங்களான்னு நம்ம கேட்டோம். அப்படிலாம் செய்ய மாட்டாங்க, வியாபாரம் எல்லாம் போயிடும். ஸ்நானகன் கொலை செய்யப்பட்டதை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். அவங்க அந்த விபச்சாரத்தை கடிந்து கொண்ட போது மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிச்சீங்கன்னா 10லேருந்து சில வசனங்களை அவனை ஆள் அனுப்பி காவற்கூடத்தில் யோவானை சிறைச்சேதம் பண்ணி வித்தாங்க. கதை சொல்லுவாங்க மக்கள் நிறையா, யோவான் சாணங்க இதெல்லாம் பேசிருக்க கூடாது, அது அவருடைய வேலை இல்லை. தேவனே அனுமதிக்கும் போது குற்றம் சாட்டாத போது நாம யார் குற்றம் சாட்டுறதுக்கு இந்த வேலை இல்லைன்னு சொல்லி பாருங்க. பாவத்துக்கு விரோதமாக எப்பொழுதும் நம்ம பேசிக்கொண்டே இருக்கணுமே தவிர இது ஒரு வேலை இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது. மனிதன் என்ன வேணாலும் பேசுவான், அவர் வேலை இல்லை என்று தேவனே சொன்னாரா? அவர் அது வேலை இல்லை யோவானே
அதனால நீ செத்து போயிட்டேன்னு சொல்றாரா? சொல்லாத ஒன்றை நாம் ஒருபோதும் சொல்லவே கூடாது. அப்போ ஒரு சிறு பெண்ணுக்கு தாயிடத்துல கொடுத்துட்டாங்க. இப்போ யோவானுடைய சகோதரனாகி யாக்கோபு கொலை செய்யப்பட்டிருக்காரு. யாக்கோபு மன்னிக்கணும், அப்போஸ்தலர் 12:1-2 ஏரோது சபையை துன்பப்படுத்த தொடங்கி சகோதரனாகி யாக்கோபு பட்டயத்தினால கொண்டுட்டாங்க. சவுல் துன்பப்படுத்தின பொழுது யோவான் மன்னிக்கணும் அப்போஸ்தலர் 9:1-2 நிறைய நிருபங்களை வாங்கிட்டு அவர் போயிருக்கார். அது கொலை செய்யும்படி பயமுறுத்தி, கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரிடத்திற்கு போய் அந்த கிறிஸ்தவ மார்க்கத்தாராகிய புருஷரையும் கண்டுபிடித்தா அவங்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு போய் ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். ஸ்தேவானை கொலை செய்ததுக்கு அவர் தான் சாட்சிக்காரராக இருந்திருக்காரு. அங்கதான் அந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி பேசப்படும் என்று நமக்கு சொல்லப்படும் கேட்டீங்கன்னா, யோவான் 16:1-2-3 நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினால் இவைகளை உங்களுக்கு செய்வார்கள். இவங்களுக்கு நம்ம எல்லாம் ஜெபிக்கணுங்க. அவங்க நாசமா போகணும்னு ஜெபிக்க கூடாது. பழைய ஏற்பாட்டு ஜெபங்களுக்கும் புதிய ஏற்பாட்டு ஜெபங்களுக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க. ரெண்டையும் குழப்பிக்க கூடாது. அப்ப இன்றைய நாளில் நம்ம அவங்க அறியாதபடியினாலே அவங்கள மன்னிக்கும்படி நாம ஜெபிக்கணும். மனம் திரும்பும்படி நாம ஜெபிக்கணும். அவங்க அறிந்திருந்தா கொலை செய்ய மாட்டாங்க இல்லையா? அறியாதபடியினால் இவைகளை கொலை செய்வாங்க. கருத்து என்ன கேட்டீங்கன்னா, இதெல்லாம் புறம்பாக்குறவங்களும் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். அப்ப அப்படிப்பட்ட எண்ணங்களையும் ஒரு காட்சிகளையும் உருவாக்கி வச்சிருக்காங்க பாருங்க. இவங்களும் தேவனுக்காக தான் கொலை செய்யறாங்க. அப்படிப்பட்ட யூதர சகாப்தத்தில் நடக்கிறது போல இருக்கும் போல் இருக்கு பாருங்க. இப்படிலாம் நம்ம நிறைய மக்கள் நிறைய காரியங்கள்ல இந்த விதமான நடக்கும் என்பதை நம்ம எதிர்பார்த்து இருந்து தேவனுக்கு விரோதமா நம்ம பாவம் செய்ய கூடாது என்பதில் நம்ம உறுதியா இருக்கணும். அப்போஸ்தலர் 7:56-59-60 வரைக்கும் ஸ்தேவானையும் கொண்டுட்டாங்க. அப்போ இந்த மாதிரி கொல்லும் போது அவர் என்ன சொன்னார்? 60ஆம் வசனத்துல, அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும். இந்த வளர்ச்சியெல்லாம் நமக்கு வந்துருச்சான்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா, சோதிச்சு பார்த்தோம்னா, நம்ம இருதயத்தை இப்படிலாம் சொல்ல முடியுமாங்க? சொல்லணும், ஆனா சொல்லுவோமா? அப்பொழுது கர்த்தராகி 59ஆம் வசனத்துல, இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லறிந்தார்கள். அவனும் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும். அது எவ்வளவு பெரிய வளர்ச்சி, எவ்வளவு பெரிய தேவனுடைய மெய்யான அகாபை அன்பு. அப்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வளர்ச்சியெல்லாம் நம்ம வளர்ந்திருக்குமாண்டு நம்முடைய இருதயங்களை பரிசோதிக்கணும். அவன் இத்திரடைந்தான். இது தேவனுக்கான மரணம் பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் கூட எத்தனை துன்பங்கள் படும் போதும் தேவனுக்காக. இப்ப தேவனுக்காக என்றால் தேவனுடைய பிள்ளைகள் மற்றவர்களும் ரட்சிப்படையணும், இவங்க அந்த பாவத்துல கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம சிந்திக்கிற சிந்தனை நமக்கு இருக்கணும். பாருங்க, அழிந்து போகட்டும் அப்படிங்கிறது நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் உள்ள காரியங்கள், பழிக்கு பழி, கண்ணுக்கு கண்ணு. ஆனா இன்றைய நாளிலே அவர்கள் யாரும் கெட்டுவிடக் கூடாது என்பது இயேசுவினுடைய மாதிரி. பிதாவை இவர்களை அறியாமல் அறிந்திருப்பார்களானால் மகிமையின் கர்த்தரை சிலுவையிலே அறைய மாட்டார்களே. அதனால அறியாமல் செய்கிறார்கள். இந்த பாவத்தை இவங்க மேல சுமத்தாதரும் நம்ம ஜெபிக்கணும். அப்ப இந்த விதமான எண்ணம் இருக்கும்போது நான் தேவனுக்காகவே வாழ்றேன், தேவனுக்காகவே மரிக்கிறேன். அப்ப இது தேவனுக்காக மரிக்கிற மரணம் இல்லையா? எனக்காண்ட ஒரு சொந்த எண்ணங்கள் கூட இல்லை. பாருங்க, தேவனுடைய வேலையில நம்ம சொந்த கோபத்துக்காகவோ சொந்த புத்திக்காகவோ சொந்த பகைக்காகவோ எந்த ஒரு பிரசங்கம் இருந்தா அது எனக்கான வேலைங்க. மொத்தமாக அது தேவனை சார்ந்த வேலையா இருக்கணும். தேவனை சார்ந்த வேலையில என்னை துன்பப்படுத்துகிற, என்னை நெருக்குகிற, என்னை உபத்திரவம் பண்ணுகிற, என்னை பரிகசிக்கிற, என்னை அவமானப்படுத்துகிற எந்த ஒரு மனிதனுக்காகவும்
நான் அவனுக்காக செபிக்கிற ஒரு மனிதனாக தான் நான் இருக்கணுமே தவிர அவன் மேல் ஒரு கோபமாக இருக்கும் என்றால் அது எனக்கானது. இயேசு கிறிஸ்துனுடைய மாதிரி எவ்விதமாய் இருக்கிறதோ அவ்விதமான ஒரு ஜெபம் நமக்கு இருக்கணும். இதுதான் நம்ம தேவனுக்காக, அவருக்கென்று பிழைத்தாலும் அவருக்கென்று, மரித்தாலும் அவருக்கென்று. அப்ப அந்த சிந்தையிலே நம்ம இருக்கணும். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டவங்க அறுப்புண்டாங்க, நிந்தைகள் பட்டாங்க, அடிகள் பட்டாங்க, இதெல்லாம் கூட இங்கே இருக்கிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 33 39 வரைக்கும் இவங்கெல்லாம் கல்லறி உண்டாங்க, வாளால் அறுப்புண்டாங்க, பரீட்சிக்கப்பட்டாங்க, பட்டயத்தினால் வெட்டப்பட்டு மரித்தாங்க. செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு தெரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தாங்க. அதாவது உலகம் பாத்திரமா இருக்கலங்க, சிதறுண்டு அலைந்தாங்க. அந்திப்பா கொல்லப்பட்டது வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், உன் கிரியையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடிகொண்டிருக்கிறதையும் நீ என் நாமத்தின் மன்னிக்கவும் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை மறுதறியாமல் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். அப்ப இதெல்லாம் நம்மளை பயமுறுத்தலாம். ஆனா மாம்ச பயம் நமக்கு இல்லை என்பதை கண்டிப்பா நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனா அதே நேரத்தில் ஆவிக்குரிய வகையில மரித்து போய்விடக்கூடாது என்பதில் நம்ம ஒத்தாசை கேட்டுட்டே இருக்கணும். அப்போ இதுலதான் ஜெயிச்ச மக்கள் தான் என்ன பாடினாங்கன்னா, இப்பொழுது வெளிப்படுத்தல் 19:3 அவங்க ஹல்லேலூயா சொன்னாங்க. மறுபடியும் அவர்கள் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவருடைய புகை என்றென்றைக்கும் எழும்புகிறது என்றார்கள். 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமேன் அல்லேலூயா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டார்கள். இதுல நீங்க 3ஆம் வசனம், 1ஆம் வசனம், 4ஆம் வசனம், 6ஆம் வசனம் இதை குறித்த காரியத்தில் சில கிறிஸ்துவின் சபை பாடல் புஸ்தகத்தில் அல்லேலூயா என்ற வார்த்தையை எடுக்கிறதாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். அல்லேலூயா என்பது ஒரு தவறான வார்த்தையாங்க. அது தேவனுடைய வார்த்தையா, அது சாத்தானுடைய வார்த்தையா? அதையே அந்த பாட்டு புஸ்தகத்திலிருந்து அவங்க நீக்கணும் நினைக்கணும். ஏன் பாடக்கூடாதா? பாடக்கூடாதுன்னு நினைக்கிற சில மக்களை நான் கேள்விப்பட்டது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. பாருங்க, நீங்க முடிந்த உடனே பிரசங்கத்துக்கு இடையில ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்கன்னா ஒரு பாரம்பரியமான சொல்றீங்கன்னு சொல்லலாம். இந்த நீங்க அல்லேலூயா சொல்றப்பட்ட இடத்தெல்லாம் பாருங்க, ஒரு சந்தோஷத்தினாலையும் வெற்றியினாலையும் சேர்ந்து சொல்லக்கூடிய ஒரு சொற்றொடராக அது அமையும். அப்ப இது ஒரு தேவனுடைய வார்த்தை. இது ஒளியில நீங்க பார்த்தீங்கன்னா ஹல் லே லு இ ஆ. இப்ப யாவே, இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா யாவே யாகுவே, அதாவது பிதாவை துதியுங்கள், அவ்வளவுதான். பிதாவை துதிக்கிறது, தேவனை துதிக்கிறது ஒரு கெட்ட வார்த்தையா? போற்றுங்கள், துதியுங்கள் என்ற வார்த்தை தான் அதனுடைய மெய்ப்பொருள் அர்த்தம். அது அப்ப இது நம்ம சங்கீத புஸ்தகத்துல நிறைய வாசிக்க முடியும். பாடல் பாடும்போது அதே மாதிரி காரியங்களை பார்க்க முடியும். அப்ப இதையே அவங்க சில பாடல்ல இருந்து எடுக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ இது குருட்டு வைராக்கியமா தான் இருக்கு. பெந்தேகோஸ்தேக்காரன் சொன்னதுக்காக நான் சொல்லக்கூடாதுன்னு அர்த்தமாங்க? என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி அப்படி சொன்னதுக்காக நான் சொல்லக்கூடாதுன்னு அர்த்தமா? பாருங்க, தாவீது எந்த சூழ்நிலையில் அது சொன்னாரு அப்படின்னு நம்ம இன்னைக்கு கூட நீங்க தனியா அவரை ஜெபம் பண்ணிக்கங்க. ஆனா சபை முடிஞ்ச ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு எங்க இருக்கு? அது பாரம்பரியம். பிரசங்கத்துக்கு இடையிலேயே நம்ம இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கணுங்கிறது ஒரு பாரம்பரியமா இருக்கலாம். ஆனா அதே நேரத்தில் இது சொல்லக்கூடாது எங்க இருக்கு? பாருங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்க தனிப்பட்ட நேரத்திலும் சரி, பாடல் பாடும்போதும் சரி, வசனத்தை வாசிக்கும் போதும் சரி, நீங்க டக்குன்னு அல்லேலூயா பாதி மறைச்சிட்டு படிப்பீங்களா? இல்ல அது தேவனுடைய வார்த்தை. அப்ப அல்லேலூயாங்கிற அர்த்தமே உங்களுக்கு தெரியாதனாலதான் செஞ்சிருக்கணும். பாருங்க, தேவனை போற்று, தேவனை துதி, யாவே அப்படிதான் ஒரு இருக்கே தவிர இதையே நம்ம மறைக்கணும். கத்துஸ்தமானால் இன்னும் கொஞ்சம் அதை நம்ம சொல்லிட்டு நம்ம அடுத்த வாரம் போவோம். நேரம் முடிஞ்சு போச்சு. கத்தரிசிதமானால் நம் கர்த்தருடைய அன்பை ருசி பார்ப்போம், கர்த்தருடைய அன்பில் செல்லுவோம்.
நம்ம 3-4 வசனங்களை அடுத்த வாரத்தில் நம்ம கத்துஸ்தமானால் நாம் பார்ப்போம். நம்ம கிறிஸ்தவர்களுக்கு பாடுகளும் துன்பங்களும் அவமானங்களும் நிந்தைகளும் இருக்கும் என்று எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் தெரியும். ஆனால் நம்ம துன்பத்தில் பாவம் செய்கிறோமா என்று பார்க்கணும். அதுக்காக போராட்டமோ, அதுக்காக கொடி பிடிக்கிறதோ, அதுக்காக சேர்ந்து அரசாங்கத்துக்கு எதிராக நம்ம கையை உயர்த்துறதோ தேவனுடைய பிள்ளைகள் எங்கேயும் நீங்கள் அதிகமாக பார்த்துருக்க முடியாதுங்க. வேதம் முழுதும் தெரிந்தீங்கன்னா அதுக்கான காரியங்கள் இல்லவே இல்லை. தனிப்பட்ட வகையில் அப்போஸ்தலனாகிய பவுல் பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் ரோமன் சொன்னார். என்னையே அடிக்கிறேன்னு கேட்டார். இயேசு கூட ஏன் இது தகுதியாக இருந்தால் அடின்னு கேட்டார். இது போன்ற காட்சிகள் இருக்கிறது. ஆனால் ஒரு குழுவாக சங்கமாக காரிய கமிட்டிகளாக இருந்துக்கிட்டு இது மாதிரி நம்ம போர் தொடுக்கலாம் அப்படின்றதுக்கு எந்த வாக்கியங்களும் இல்லை. பாடுகளை நம்ம நிராகரிக்க முடியாது. நம்ம பாடுபடணும், மரிக்கிற வரைக்கும் பாடுபடணும். அந்த பாடுபட்டதின் வெற்றியின் விளைவாகத்தான் அவங்க அல்லேலூயா சொல்லிட்டு இருக்காங்க. தேவனை துதிக்கிறாங்க, தேவனை போற்றுறாங்க, அவருக்கு துதி செலுத்திட்டு இருக்காங்க. அந்த காட்சியை தான் நம்ம இங்கே பார்த்தோம். கஷ்டமானால் மீண்டும் நாம் பார்ப்போம். அதுவரை கர்த்தர் நம்மை அனைவரையும் காத்துக்கொள்ள கடவர். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நன்றி பிரதர்ஸ்.